திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எஸ், இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம் திமுகவின் பல தலைவர்கள் தந்தி தொலைக்காட்சி வாயிலாக முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களின் உடல்நிலை குறித்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. உங்ககிட்ட ஏதாவது செய்தி இருக்கா? நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றீர்களா? அவரை பார்க்க முடிந்ததா? உங்களால் எங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா? நான் இப்போ மருத்துவமனையில் இருக்கேங்க. தலைவர் ஸ்டேபிளா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது உடல் மூப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற உடல் சோர்வு, இதுல பயப்படும்படி இதுல ஒன்றும் இல்லை. இன்னும் கூட குறிப்பாக திமுக பொருளாளர் அண்ணன் தளபதி அவர்கள் தெளிவாக தலைவர் நலமாக இருக்கிறார் என்று என்னிடம் தெரிவித்தார். தொண்டர்களுக்கு எந்த விதமான பதட்டமும் யாரும் பட வேண்டாம் என்கின்ற செய்தியைத்தான் நாங்கள் இப்பொழுது தெரியப்படுத்துகிறோம். உடனடியாக தலைவர் கலைஞர் அனுமதிக்கப்பட்ட 30 நிமிடங்களில் காவேரி மருத்துவமனையின் சார்பிலே நிர்வாக தரப்பிலே ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்தில், அதாவது குறிப்பாக 1 மணி நேரத்தில் அல்லது 2 மணி நேரத்தில் தலைமை கழகத்தின் சார்பிலே ஒரு அறிக்கை வெளிவர இருக்கிறது. அதிலே தலைவர் கலைஞரினுடைய உடல்நிலை குறித்தும் நீங்கள் தொண்டர்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம், அவருக்கான தொடர் சிகிச்சைக்கான மேல் சிகிச்சைக்காகத்தான், அதற்கான பரிசோதனைக்காகத்தான் தலைவர் கலைஞர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவமனையில. 5:50க்கு அனுமதிக்கப்பட்டார். 6:30க்கு மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிக்கை வந்துவிட்டது. 6:35ற்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஐயா VP துரைசாமி அவர்கள் பேட்டி கொடுத்து விட்டார். எனவே இதை கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவருடைய உடல் பரிசோதனை முடிந்த உடனே அவர் தலைவர் கலைஞர் வீடு திரும்புவார். நீங்கள் கூறியது போலவே மூத்த தலைவர்களும் சரி, மருத்துவமனையும் சரி, அவர் ஸ்டேபிளாக இருக்கிறார், கவலைப்படும்படி எதுவும் இல்லை என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அங்கு வேறு எந்த தலைவர்கள் இருக்காங்க? வேற ஏதாவது நம்ம அப்டேட்ஸ் உங்ககிட்ட இருக்கா? அண்ணன் TR பாலு, ஏவா வேலு, சகோதரி கனிமொழி உட்பட திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது மருத்துவர்கள் தொடர்ந்து அவருடைய மேல் சிகிச்சை குறித்த விவாதங்கள், அது குறித்த டிஸ்கஷன்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. அவருக்கான பரிசோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அவர் சாதாரண வார்டில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிறப்பு வார்டில் இல்லை, சாதாரண வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பரிசோதனைகளை வீட்டில் இருந்து எடுக்க முடியாது என்கின்ற ஒரு காரணம் மற்றும் டீஹைட்ரேஷன் என்று சொல்லுகிற நீர் சத்து குறைபாடின் காரணமாக அதற்கான சிகிச்சை மருத்துவமனையில் மட்டுமே பெற முடியும் என்பதாலும் தான் தலைவர் கலைஞர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற, வீட்டிலிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அப்பொழுதே தொண்டர்களும் மற்ற முன்னணி தலைவர்களும் ஒவ்வாமை மேலும் கூடிவிடக் கூடாது என்பதற்காக அவரை சந்திப்பதற்காக சிறிது காலம் தவிர்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டது. இப்பொழுதும் அப்படியான ஒரு அறிக்கை வெளிவரக்கூடிய வாய்ப்பு உள்ளது.